Hi friends, welcome to tutorjobs.com. நாம இப்ப பார்க்க போறது மேஜிக் ஸ்டிக் எப்படி இல்லஸ்ட்ரேட்டர் CS3 ல கிரியேட் பண்றது அப்படிங்கறது பார்ட் 3 பார்த்தோம். பார்ட் 1 ல பாத்தீங்க அப்படினா வந்துட்டு எப்படி அந்த ஸ்டிக்கர் ரெடி பண்றது அப்படின்றத பார்த்தோம். பார்ட் 2 ல வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, இந்த ஷேப் எப்படி போடுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்ட் 3 ல வந்துட்டு அதோட கண்டினியூஸா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பார்ட் 2 ல வந்து நம்ம லாஸ்டா பார்த்தது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிளை வந்துட்டு நம்ம இந்த ரெக்டாங்கிளை காப்பி பேஸ்ட் எடுத்து அதை எல்லோ கலராக நம்ம மாற்றணும். ப்ளஸ் அதோடைய லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலமா இந்த ஷேப் மாதிரி நம்ம கொண்டு வந்ததை பார்த்தோம். சரிங்களா? இப்போ இதோடைய கண்டினியூ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இந்த எல்லோ கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஸ்டைலிஷில் ஃபெதர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபெதர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவ்யூ பார்த்துட்டு இங்கே ஃபெதர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு 25 அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? 25 வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 25ன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் அந்த எல்லோ கலரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்ன பண்ணிக்கோங்க, டாப்பு இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபெதர் வந்துட்டு பிளரான மாதிரி தெரியணும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த எல்லோ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அரேஞ்சில் போயிட்டு சென்ட் டு பேக்வேர்டு அப்படின்றத கொடுத்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ரெக்டாங்கிள்ஸ் 2 ரெக்டாங்கிள்ஸ்க்கும் பின்னாடி நமக்கு இந்த எல்லோ கலர் போயிடும். சரிங்களா? எல்லோ கலர் போனதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்துட்டு கொஞ்சம் அந்த பவர் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஸ்டார்ஸ் மாதிரி வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டூல்ஸில் போயிட்டு ரவுண்ட் டூல் எடுத்துக்கிறேன், அதாவது எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஷிஃப்ட் மூலயமா பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக ரவுண்டான ஒரு சர்க்கிள் வந்து நமக்கு நீட்டாக வரும். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒயிட் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபெக்டில் போகிறேன். போயிட்டு டிசார்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, டிசார்ட் அண்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் பக்கர் அண்ட் ப்ளோட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்றேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நமக்கு அந்த ஷேப் வர வைக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கொடுத்துட்றோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் மாதிரி வரும். ப்ளஸில் கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் வரும். மைனஸில் கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துட்டு அந்த ஸ்டாரோட ஷேப் கொண்டு வரும். சரிங்களா? இது வந்து நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், டீப்பான ஸ்டார் மாதிரி கொண்டு வந்துடலாம். ஒரு மைனஸ் ஒரு 80 கொடுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு கொஞ்சம் ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம். 90 கொடுத்தா நமக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்டார் செலக்ட் பண்ணும்போது நமக்கு ரவுண்டாக வருது இல்லைங்களா, இது ஏன் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நம்ம ரவுண்டில் இருந்தால் நம்ம ஸ்டார் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் அப்பீரியன்ஸுன்றதை கொடுத்தோன்னா நமக்கு நம்ம என்ன ஆப்ஜெக்ட் ஷேப் இருக்குதோ அதே மாதிரி வந்துடும். சரிங்களா? அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இன்னொரு சர்க்கிளை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்குள்ளார அது ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எஃபெக்டில் போங்க, ஸ்டைலிஷில் ஃபெதர். ஓகேங்களா? இதை ப்ரிவ்யூ பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பிளர் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு 10 அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இப்போ 10 நமக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக இல்லை, ஒரு 20 அந்த மாதிரி, சாரி ஒரு 15 அந்த மாதிரி கொடுக்கலாம். 15 நமக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாரையும் ரவுண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்டில் போயிட்டு குரூப் அப்படின்றத கொடுத்தா போதும். இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த செலெக்ஷன் டூல் மூலமா இதை ஜஸ்ட்டு வந்துட்டு சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாரோடைய சைஸ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆல்ட் மூலயமா சின்னது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப சின்னது வேணால் ஓரளவுக்கு சின்னதாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? பட் ஆனால் நமக்கு வந்துட்டு இப்போ ஃபெதரோட இது வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெதரோடைய சைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான இதாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்டைலிஷில் போயிட்டு ஃபெதர்ன்றதை கொடுக்குறேன். ஒரு 8 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சின்னது பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த பிளரானது தெரியல. அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஆல்ட் மூலயமா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கங்கே பிளிங்க் ஆகிற மாதிரி நவுத்தி வச்சுக்கோங்க ஸ்டாரை. சப்போஸ் வேணால் ரொட்டேட் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த டைரக்ஷன் வேணுமோ அந்தந்த டைரக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் கொடுத்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க.
நமக்கு இப்போ வந்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி மேஜிக் ஸ்டிக் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutordos.com விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.